பென்னாகரம் தொகுதி தருமபுரி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் வளர்ச்சி மாவட்டமா வேணும்னு சொல்றோம். இப்ப வளர்ச்சி மாவட்டம் வேணும்னு சொன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் ஏராளமா வரணும். அது பிரதமருக்கு, மத்திய அமைச்சர்களுக்கு, எம்பிங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி தமிழ்ல வேணுமா, சரளமா இலக்கிய நயத்தோட பேசக்கூடியவங்க. இங்கிலீஷ்ல பேசணுமா, எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சரளமா ஆங்கிலத்தில் பேசக்கூடியவங்க. இன்னும் சொல்ல போனா வட மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்தியில் புரிய வைக்க வேண்டுமா, மிக விரிவா இந்தியில் பேசக்கூடிய வல்லமை பெற்றவர், பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய பன்மொழி வித்தகர், அப்படி ஒரு திறமையான வேட்பாளர் நம்ம வேணுமா வேண்டாமா? எம்பியை தேர்ந்தெடுத்து சும்மா போய் நாற்காலியில் உட்கார்ந்துட்டு வர்றதா இல்ல. அது இன்னொன்னு சொல்றாங்க, நாளைக்கு பிரதமர் திறமையை போய் புரிஞ்சுக்கிட்டாங்க, அமைச்சரவையில ஒரு பெண் அமைச்சர் வேணும்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வருதுன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு நம்ம தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு, ஏரியூர் பகுதி வளர்ச்சிக்கு. இதுல நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள், நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, ஓபிஎஸ் அணி, டிவிடி தினகரன் அணி, சமூக, இன்னும் தமாக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் நிறைய இருக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் உழைக்கிறாங்க. அவங்க இந்த சூழ்நிலையில நம்முடைய ஏரியூர் பகுதியில எல்லா அரசியல் கட்சியை சார்ந்த நண்பர்களும் சகோதரிகளுக்கு எனக்கு தெரியும். நான் சின்ன பையன்ல இருந்து பாக்குறவன். 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் நீங்க எல்லாம் தேர்ந்தெடுத்தீங்க. இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். எந்த கட்சியில் இருந்தாலும் கூட கட்சியை மறந்துட்டு, இது டெல்லிக்கான தேர்தல், தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேர்தல் அல்ல, பிரதமருக்கான தேர்தல், டெல்லிக்கான தேர்தல் என்பதை மனதிலே வைத்து கட்சிகளை மறந்து ஒரு பெண் வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு. இந்த சூழலில் நீங்கள் உங்கள் சகோதரியாக எண்ணி, ஒரு நல்லவருக்கு பொது வேட்பாளராக எண்ணி மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று இந்த தொகுதியின் உங்கள் அன்பான மணி என்ற முறையில் உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்களை என்றும் மறக்காதவன், உங்களுக்கு பாடுபடக்கூடியவன். ஆகவே நாங்களும் அவரோடு சேர்ந்து உங்களுக்கு உழைப்பதற்கு, அவரோடு உங்களுக்கு நாங்களும் உழைப்பதற்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று உங்களை கேட்டு வருகிறார் உங்கள் வீட்டு சகோதரி. இளைஞர்கள்லாம் சொல்றாங்க, வெளியூர்ல போனா எங்க அக்காவுக்கு தான் ஓட்டு, அதை என்ன சந்தேகம்னாங்கிறாங்க. பெண்கள்லாம் எங்க அக்காவுக்கு தான் ஓட்டு, எங்க சகோதரிக்கு தான் ஓட்டுங்கிறாங்க. பெரியவங்க கடையில் இருக்கிறவங்க நீங்க எல்லாம் சொல்றீங்க, உங்க மகளாக எண்ணி நீங்கள் ஒரு முறை வாய்ப்பினை தாருங்கள். உங்களுக்கு உழைப்பதற்கு நீங்க மாம்பழத்தில் ஒரு முறை பொத்தானதான் அழுத்துறீங்க. ஆனா தொடர்ந்து உங்களுக்கு பாடுபடுவார். ஆகவே உங்கள் வேட்பாளர், வெற்றி வேட்பாளர், முனைவர் பட்டம் பெற்றவர் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு பேசுகிறார்கள். எப்படி பேசுறாங்க? உங்க மொழியிலேயே பேசுறாங்க. ஏரியூர் பகுதியில் உள்ள அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இங்கே உள்ள வணிக நிறுவனங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய தியாக செம்மல் அவர்கள் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக இன்று நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், பாரத பிரதமர் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து சகோதரர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் உங்கள் முன் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இங்கே வந்திருக்கும் இந்த சகோதரிகளை பார்க்கும் பொழுது உங்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நான் பேசுவதாகவே நான் என்னை நினைத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்களை எல்லாம் பார்ப்பதில். இந்த பகுதிக்கு நான் நிறைய முறை வந்திருக்கேன், திருமணங்களுக்கு வந்திருக்கேன், பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன், நிறைய விசேஷங்களுக்கு இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன். எப்போ வந்தாலுமே ஒரு அன்பான பாசமான வரவேற்பு தான். அது இந்த முறை இன்னும் நீங்கள் பூரண கும்ப மரியாதையெல்லாம் எடுத்து என்னோட சகோதரிகள் என்னை வரவேற்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இந்த வெயில்ல கூட சிரிச்சிட்டு இருக்கிறீங்க பாருங்க. ரொம்ப நன்றி. நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடும் ஒரு வேட்பாளராக உங்கள் முன் இருக்கின்றேன். இந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ வருஷமா இதை பற்றி நம்ம குடிநீர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நானே 15 வருஷமா வரேன், அப்போலேருந்தே இருக்கு. ஆனால் இது வரைக்கும் யாருக்காவது அது காதில் விழுந்துதா? குடிநீர் பிரச்சனை இருக்குது, தண்ணி இல்லை, நல்ல தண்ணி இல்லை, தண்ணி வர்றது கூட கலப்படமாக ஃப்ளோரோசிஸ் இருக்குது, பல்லு காரையாவது எல்லாம் சொல்லி பார்த்துட்டோம். யாராவது ஒருத்தர் காதிலாவது அது விழுந்திருந்தால் இந்நேரம் இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைத்திருக்கும். ஆனா கிடைக்கவே இல்லை. இதுவே மனித சங்கிலியெல்லாம் நடத்தி மருத்துவர் ஐயா ரொம்ப பெரிய போராட்டம் நடத்திய பின்புதான் வேற வழி இல்லாம ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமும் பாதிதான். முதல் பகுதி நிறைவேற்றப்பட்டு
ரெண்டாவது பாதி இன்னும் நிறைவேற்றப்படல. ஸோ பாதி பேருக்கு தண்ணி வரல. அதுக்கே பெரிய போராட்டம். ஒரு தண்ணி என்பது அடிப்படை உரிமை. தண்ணி தானே கேட்கிறோம். எனக்கு பெரிய கோபுரம் கட்டி கொடு, ஸ்விம்மிங் பூல் கொடு, தங்க செயின் கொடு, இதுவா கேட்கிறோம். நம்ம கேட்கறது குடிக்கிறதுக்கு தண்ணி. அந்த தண்ணி கூட கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. இவ்வளவு வருஷம் எல்லாரும் ஆட்சி செஞ்சுட்டு கடைசியில தண்ணிக்கு ஆளா பறக்க விட்டுட்டாங்க, பொம்பளைங்களையும் பசங்களையும். இன்னைக்கு தண்ணிக்காக போராட்டம். இதுக்கு நிரந்தர தீர்வு என்பது கண்டிப்பாக இருக்கிறது. அதாவது தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம். நம்ம காவிரியில இருந்து தண்ணியெல்லாம் கேட்கல, மிச்சமா ஓடுது பாருங்க கடலுக்கு. எக்ஸ்ட்ராவா உபரியா அதிகமாக வீணாக கடலில் கடக்கும் அந்த 3 TMC தண்ணீரை பெரிய நீரேற்று குழாய்கள், பெரிய பெரிய ராட்சத குழாய்கள் பதிச்சு, அது ஒரு பெரிய திட்டம். அதை பதிச்சு தண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா இத்தனை நேரம் நம்ம ஊர்ல பசுமையாவது இருந்திருக்கும், குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சிருக்கும். மனுஷங்களுக்கும் தண்ணி இல்ல, ஆடு மாடுகளுக்கும் தண்ணி இல்ல, விவசாயிக்கும் தண்ணி இல்ல. அப்புறம் எதுக்குதான் இது? ஒரு நிரந்தர தீர்வான திட்டம் இருக்கிறது. அப்பப்ப எதையாவது கொடுத்து ஏமாத்திட வேண்டியது, அவ்வளவுதான். நிரந்தர தீர்வுக்கு யாருமே வழி காமிக்கிறது இல்ல. மருத்துவர் அன்புமணி அவர்கள் இருக்காங்க, அவங்களும் கையெழுத்து இயக்கம் பண்ணி பார்த்துட்டாங்க, போராட்டம் பண்ணி பார்த்துட்டாங்க, கடிதம் கொடுத்து பார்த்துட்டாங்க, கோரிக்கை வச்சு பார்த்துட்டாங்க, எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. யார் காதிலும் விழவே இல்லை. அப்ப என்ன மனசாட்சி? நம்ம மனசுல ஈரம் இருந்த, ஐயோ இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்களே ஒரு வாய் தண்ணிக்கு, அதை கொடுக்கணும்னு கூட யாருக்கும் தோணவே இல்லை. அப்ப போராட்டம் பண்ணி தான் எல்லாமே வாங்குறதா இருக்கு. எப்பேற்பட்ட போராட்டம் பண்ணாலும் நம்ம கொடுக்க மாட்டோம்னா என்ன பண்ண முடியும்? அதற்காக தான் நான் ஒரு வாய்ப்பு கேட்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஐயா அவர்கள் போராட்டம் பண்றாங்க, மருத்துவர் அன்புமணி அவர்கள் போராட்டம் பண்றாங்க, கூட்டணி கட்சியெல்லாம் போராட்டம் பண்றாங்க, சட்டமன்றத்துல நம்மளுடைய அண்ணன்லாம் போராட்டம் பண்றாங்க. அப்படியே தண்ணி கொடுக்கல. கூட சேர்ந்து நானும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் டெல்லியிலயாவது போய் கேட்கிறேன், பாரத பிரதமர் கிட்ட போயாவது கேட்டு எங்களுக்கு தண்ணி கொடுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வரேன். எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்கிறேன். இது வரைக்கும் போராட்டம் பண்ணாம ஏன்னா வாங்கியிருக்கமா? எல்லாத்துக்கும் ரோடு போட்டா கூட ஒரு மனு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு போய் தர்ணா பண்ணணும், அதுக்கு போய் முன்னாடி உட்காந்துக்கணும், கலெக்டர் ஆபீஸ்ல உட்காரணும், யார் வீட்டு வெளியா உட்காரணும், சாலை மறியல் பண்ணணும். நல்ல குடிநீர், சுகாதாரம், மருத்துவம், படிப்பு, வைத்தியம், தண்ணி, ரோடு, சாலை வசதி எல்லாத்துக்கும் பேருந்து, எங்களுக்கு பஸ் விடனா கூட போராட்டம் பண்ணாதான் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் கொடுக்கணும். ஒரு அரசாங்கம் என்றால் தன் குடிமக்களுக்கு இவற்றையெல்லாம் அவங்களா கொடுக்கணும். இது நம்மளுடைய உரிமை. அவங்க செய்யற சேவையெல்லாம் இல்ல, அது அவங்களுடைய கடமை. கடமையை செய்யறதுக்கே இங்க நம்ம போராட்டம் பண்றதா இருக்குது. ஆனா போராட்டம் பண்ணாமலே சில விஷயங்கள் தர்மபுரி மக்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? போராட்டம் செய்யாமலே கிடைத்ததுதான் தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி. நீங்க போய் பார்த்திருக்கீங்களா? தர்மபுரி அரசு மருத்துவமனை எப்படி இருந்தது 2005க்கு முன்பு? ஒரு மருத்துவமனை, நல்ல சிறந்த டாக்டர்கள்லாம் நமக்கு வைத்தியம் பார்த்திருந்தாங்க. ஆனா மருத்துவர் அன்புமணி அவர்கள் அந்த சமயம் தர்மபுரி பாராளுமன்ற உறுப்பினராக கூட அவர் கிடையாது, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த சமயமே தர்மபுரி என்னுடைய ஊர், என் மக்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு சொல்லிட்டு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தாங்க. மருத்துவ கல்லூரியா அது வந்த பிறகு அது பெரிய ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு. சென்னையில பாக்குற அப்போலோ டாக்டர்ஸ் எல்லாமே இங்க வந்து நமக்கு பாக்குற அளவுக்கு கிராமப்புற மகளிருக்கும் கிராமப்புற மக்களுக்கும் சேவை செய்வதற்காக பெரிய பெரிய படிப்பு படித்த மருத்துவர்கள் வந்து இங்க பாக்குறாங்க. இதெல்லாம் எப்படி? போராட்டம் பண்ணீங்களா? எங்களுக்கு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியை மாத்துங்கன்னு கேட்கறது கூட தெரியாது நமக்கு. ஆனா அதை கேட்காமலே கொடுத்திருக்கார் மருத்துவர் அன்புமணி அவர்கள். அப்ப நீங்க அவரை பாராளுமன்ற உறுப்பினரா, தர்மபுரி பாராளுமன்ற உறுப்பினரா கூட இல்ல, இருந்தாலும் கேட்காமலே கொடுக்கறது தான் நல்லது இல்லையா? நீங்க கேட்டு கேட்டு அழுத புள்ளதான் பால் குடிக்கணும்னா அழுவாமே இருந்தா எதுவுமே கொடுக்காம விட்டுருவாங்களா? அப்படிதான் விட்டு அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. தர்மபுரி என்பது தமிழ்நாட்டு வரைபடத்திலே கிடையாது, மறந்தே போயிட்டாங்க நம்மள. அதே போல 108 ஆம்புலன்ஸ், அது இது வரைக்கும் யாருக்காவது தெரியுமா? 108 ஆம்புலன்ஸ் ஒரு திட்டம் இருக்குது. அதை வந்து இந்தியா முழுக்கம் கொண்டு வந்தது மாம்பழ சின்னம் தான், வேற யாரும் கிடையாது. எல்லா ஊர்லயும் உடம்பு சரியில்லைன்னா எப்படி வருவாங்க? டிராக்டர், மாட்டு வண்டி, சைக்கிள், பைக் இதுலதான் வந்து கூட்டு வருவாங்க. பிரசவ வழியை துடித்து கொண்டிருக்க ஒரு தாய்மார கூட கைத்து கட்டில இருந்து மலை பகுதியில இருந்து இறக்கிட்டு வருவாங்க. பாதியிலே கூட எது வேணாலும் ஆயிடலாம். உயிர், அம்மா உயிர் இருக்குமா, குழந்தை உயிர் பிழைக்குமா, எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆனா அதையெல்லாம் தீர்க்கணும். கிராமப்புறத்துல இருக்கிற குழந்தை தாய்மார்களுக்கும் கிராமப்புறத்துல இருக்க மக்களுக்கும் பொறுத்து ஒரு வண்டியாவது இருக்கணும் அவங்க ஆஸ்பத்திரிக்கு ஒழுங்கா போறதுக்குன்னு. 2005க்கு முன் அந்த சர்வீஸ் எல்லாம் கிடையவே கிடையாது.
கஷ்டப்பட்டு தான் போனோம். யாராவது கேட்டீங்களா? மனு கொடுத்திருப்பீங்களா? ஐயா எங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும்பா, நாங்க எப்படி போவோம்னு கேட்டிருப்பீங்களா? கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனாலும் கேட்காமலே கொடுத்தவர் தான் மருத்துவர் அன்புமணி. மாம்பழ சின்னம் 108 ஆம்புலன்ஸ் போன் பண்ணா 10 நிமிஷத்துல வருது. நடுராத்திரியே வருது. ஏழைக்கும் வருது, பணக்காரனுக்கும் வருது, படிச்சவனுக்கும் வருது, படிக்காதவனுக்கும் வருது, மலையிலயும் வருது, கீழையும் வருது. இதை கொண்டு வந்த அற்புதமான திட்டம் 108 அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் திட்டம். அதை கேட்டோமா? கேட்கவே இல்லை. கேட்காமலே கொடுப்பதுதான் நல்ல ஆட்சியாளருக்கு அழகு. மொரப்பூர் ரயில்வே திட்டம் எத்தனை வருஷம் கனவு? சென்னையில இருந்து தர்மபுரிக்கு எப்படி வருவீங்க? சென்னையில இருந்து சேலம் வரைக்கும் போனோம். சேலத்துல இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி, பஸ் அது ட்ரெயின் பிடிச்சி திருப்பி தர்மபுரிக்கு வரணும். 1/2 நாள் அதுலயே ஓடி போயிடும். இப்ப என்ன ஆகிவிட்டது? இப்ப வந்து மொரப்பூர் ரயில்வே திட்டம் 5 வருடங்கள். இவர் மட்டும் 80 வருஷ கனவை நினைவாக்கி காமிச்சிட்டாரு மருத்துவர் அன்புமணி. 2019 டெல்லியில போய் 19 முறை ரயில்வே அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து மொரப்பூர் ரயில்வே திட்டத்துக்கு அனுமதி வாங்கி நிதி ஒதுக்கீடு வாங்கி தொடங்கி வச்சிட்டாரு. நடுவில் ஒரு 5 வருஷம் கேப் வந்துதா, அது பண்ண முடியல, அப்படியே நிக்குது. இப்ப அதை தொடர்ந்து நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். சென்னையில இருந்து தர்மபுரிக்கு நேர ட்ரெயின் இருந்தா பசங்க படிக்க போவாங்க, வேலைக்கு போவாங்க, பொருளாதாரம் நல்லா வளரும், பிசினஸ் வரும். இதெல்லாம் யார் செய்வாங்க? இதையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னமும் தான் செய்யும். அதனால மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க. எத்தனையோ நல்ல திட்டங்களை கைவசம் வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். சிப்காட் கூட அத்தனையும் அண்ணன்லாம் போராடி தான் வாங்கி வந்தாங்க. அதுல கூட தொழிற்சாலை அமைக்கணும். வச்சிருந்தா விட்டீங்கன்னா ஒரு 20 வருஷம் எதுவுமே அமைக்க மாட்டாங்க, அப்படியே கிடக்கும். அது உங்களுக்கு அதுலயும் நல்ல பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க, குடிபோதைக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமை ஆயிட்டாங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பை அளித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் மாம்பழ சின்னத்திற்கு வாய்ப்பு கொடுங்கள். நிறைய திட்டங்கள் இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கும் உங்களுக்காக சேவை செய்யவும் உங்களுக்கு பணி செய்யவும் நிறைய நிலுவையில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்தவும் வாய்ப்பு கொடுங்கள். நல்ல திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை தர்மபுரிக்கு அளித்ததும் மாம்பழ சின்னம் தான். இன்னும் நல்ல நல்ல திட்டங்களை கொடுக்க போவதும் மாம்பழ சின்னம் தான் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு அளித்து ஆதரவு அளிக்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்க வீட்டு பொண்ணாதான் கேட்கிறேன். உங்க குழந்தைங்க நான் நினைக்கல, என்னுடைய குழந்தைங்க. அவங்க வருங்காலம் நல்லா இருக்கணும். நம்ம வாழ்க்கை தான் போராட்டம் போராட்டம் தர்ணா சாலை மறியல்னு போயிடுச்சு. அவங்களாவது நல்லா படிச்சு நல்ல பெரிய ஆளா வரட்டும். சும்மா இதே மாதிரி எப்பதான் கையேந்தி பிச்சை எடுக்கிற நிலைமை தான். அது இருக்கவே கூடாது. பசங்களாவது நல்லா இருக்கணும். அதற்காவது மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளித்து எனக்கு வெற்றியை பெற்று தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்காக இல்ல, நம்ம குழந்தைங்க வருங்காலத்துக்காக கேட்கிறேன். இந்த ஏரியூர்ல இருந்து நாகமரையா காவிரி ஆற்றுல இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து அது ஒரு திட்டம் நிறைவேற்றலாம். அதுக்கெல்லாம் எவ்வளவு வாய்ப்பு இருக்கு. நாகமரை காவிரி நீர்ல இருந்து அந்த ஒரு நீரேற்று குழாய் மூலம் வந்தாலே இந்த பகுதி செழிப்பாயிடும். அந்த மாதிரி திட்டம்லாம் இருக்கு. எதையுமே பண்ணாம சும்மா என்னத்தையா கொடுத்து ஏமாத்துறதெல்லாம் வேண்டவே வேண்டாம். மாம்பழத்துக்கு வாய்ப்பு கொடுங்கள். உங்கள் சகோதரியா கேட்டுக்கொள்கிறேன். நீங்க அந்த ஓட்டிங் மிஷின் பார்த்திருப்பீங்க, எத்தனையோ முறை ஓட்டு போட்டிருப்பீங்க. இந்த முறை மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. இந்த பக்கத்துல அதுல 6வது வரிசை எண்ல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். பக்கத்துல மாம்பழ சின்னமும் இருக்கும், என் புகைப்படம் இருக்கும். அந்த 6வது வரிசை எண்ல 1 2 3 4 5க்கு அப்புறம் 6ல உங்களுடைய பட்டன் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருக்கும். என்னடா எதுவுமே கொடுக்கலையே, நல்ல ஒரு அழுத்துங்க. அழுத்துனீங்கன்னா அது ஒரு சத்தம் வரும், கீழே. அப்பதான் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு அர்த்தம். ஒழுங்கா போடலன்னா யாரா வந்து ஏதாவது ஒரு சின்ன ஓட்டு போட்டுருவாங்க. அந்த மாம்பழத்தை பார்த்து உங்களுடைய ஆசையெல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பாக அதையெல்லாம் நிறைவேற்ற நன்றி. அன்பு சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஊரில் இல்லை,